அனைவருக்கும் வணக்கம். நகரமயமாதல் எத்தகையது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட மனிதனோட ஒட்டி நகரமயமாதல் எந்த வகையான தாக்கங்களை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நகரமயமாதல் அப்படின்னா ஒரு மேம்பட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மிக விரைவாக நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும், மக்கள் செறிவாக அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலையும், மக்களோட பயன்பாடுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலையும் தேவைகள் அங்கே அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அது ஒரு வாழ்க்கை முறையே வித்தியாசமானதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கும். ஒரு கிராம கட்டமைப்பெல்லாம் கடந்து மக்களுக்கு மிக ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பாக இருக்கும். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த கட்டமைப்புகள் இருக்கும். அதில் நம்ம பயணங்களாக இருக்கட்டும், பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் மிக எளிதாக நமக்கு செல்றதுக்கான வசதிகள் அதிகமாக இருக்கும். இந்த நகரமயமானது ஒரு பக்கம் இருந்தாலும், நகரமயமானதோட மனிதனுக்கு எந்த வகையான தாக்கங்கள் இருக்குது, மனிதனோட அடிப்படை தேவைகள் இருந்து இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அது ஒரு ரெண்டு போக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிப்போம். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவை நல்ல உணவு, நீர், காற்று, சுற்றுச்சூழல், இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்கள்லாம் மனிதனுக்கு தேவைப்படுது. இப்போ நகரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, முதல்ல உணவு, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவு எந்த வகையில் இருக்குது அப்படின்னா, நகரத்தில் உணவு கிடைக்கிறதே ஒரு பெரும்பாடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பெருமளவில் நம்ம பொருள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் நகரத்தில் பொறுத்த வரைக்கும். அப்படி நம்ம பெரும் செலவில் பொருள் செய்தாலும் நம்ம உடலுக்கு ஏற்ற வகையில், உடலுக்கு ஊர் விளைவிக்காத வகையில் நம்ம கிடைக்கக்கூடிய உணவுகள் இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது எல்லாத்துக்கும் அது பெற்றிருக்க முடியாது. பெருவாரியான மக்களுக்கு இது இல்லை. அதுதான் நம்ம இங்கே நம்மளால் இதெல்லாம் கவனிக்க முடியும். நீர் அப்படின்னா நம்ம இங்கே கிணற்று நீரோ, ஆற்று நீரோ, ஊற்று நீரோ, ஏதோ ஒரு வகையில் மழை நீரோ நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடிய நீர் நம்ம உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவும் உடலுக்கு ஏற்றதாகவும் அந்த நீர்லாம் இருக்கும். நம்ம அங்கே வாங்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்லாம் ஒரு நீரின் பாங்க மாறி நீர் போல் ஒரு நீர்மமான ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு திருப்தி, நம்ம நீரை பருகும் பொழுது நமக்கான ஒரு திருப்தி கூட அதில் ஏற்படாது. அதன் பிறகு என்ன இருக்குன்னா சுற்றுச்சூழல். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இங்கே நம்ம கிராமங்களில் இருக்கோம் அப்படின்னா அந்த சூழல் நமக்கு ஒரு ரம்மியமாக இருக்குங்கிறத தாண்டி நம்ம உடலுக்கு ஏற்றதாக இருக்கும். நம்ம உடலின் போக்கு அறிஞ்சு அந்த போக்கில் அந்த கிராமங்களோட சுற்றுச்சூழல் போக்கு இருக்கும். நம்ம உடலுக்கு சுவாசமும் ரொம்ப மென்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சுவாசம். கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் எந்த மாசுபாடும் இல்லாமல், முடிஞ்சளவு காற்று மாசுபாடுகள்லாம் இல்லாமல் அமைதியான போக்கில் பெரும்பாலும் கிராமங்கள் பெருமாறிய நேரங்கள் அப்படி தான் இருக்குது. நகரத்தில் பொறுத்த வரைக்கும் பெருமளவில் காற்று மாசுபாடு, ஒளி மாசுபாடு இது எல்லா வகையிலும் மாசுபாடுகள் இருக்கனால என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்மளே அறியாமல் மறைமுகமான தொந்தரவுகள் நம்ம உடலுக்கு தொடர்ந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தொந்தரவுகள் என்ன பண்ணுன்னா நமக்கு மனதளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். நம்மளோட நிலைப்புத்தன்மையை அது பாதிக்கும். நகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா தேவைகளும் மிக எளிதாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நம்ம அடிப்படை நம்ம உணர்வை சார்ந்த என்ன பண்ணோம், நம்மளை எப்போவுமே ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத வகையில் தான் நகரங்களை வச்சுருக்கோம். நம்ம நகரங்களில் மிக முக்கியமாக நகரத்துக்கு போகிறது எதுக்காகனா பொருளாதாரத்தை தேடி தான் பெரும்பாலும் நகரத்துக்கு போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தேடி போகிறோமோ அந்தளவுக்கு அந்த பொருளாதார விரயம் அந்த இடத்துல இருக்குது. கிராமங்களில் அதுக்காக பொருளாதாரமே இல்லாமல் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறைக்காக இதை நம்ம சொல்ல வரல. கிராமங்களில் பொருளாதாரம் தேவைப்படும். எந்த பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை வச்சு கிராமங்களில் வாழ்க்கையை நகர்த்திட முடியும். நகரங்களில் போக்கு அப்படி கிடையாது. என்ன பொருள் அங்கே இந்த ஒரு இங்கே நகரத்தில் வாழணும் அப்படின்னாலே அடிப்படையில் ஒரு பெருமளவிலான பொருளை அங்கே செலவு செய்து அவங்க கட்டாயம் இந்த இடத்துல இருக்குது. கிராமங்கள் அப்படி கிடையாது. இதை என்ன பண்ணுன்னா நம்மளை வேகமாக ஓட வைக்கும். ஒரு வேகமாக ஒரு தொடர் வண்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தொடர் வண்டியோட வேகத்துக்கு போய்கிட்டே இருப்போம். நகரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், நம்ம ஓடுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது, நமக்கு என்ன கிடைக்க போகுது, கிடைச்சது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்க முடியும், நம்ம அதை எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற எந்த போக்குமே நம்மளால் யோசிக்கவே முடியாது அந்த நேரத்தில். ஏன்னா அங்கே அடுத்த நேரம் உணவு இருக்குது, அடுத்த நேரம் பணிக்கு செல்லணும், பணிக்கு போனால் தான் அடுத்த நேரம் நமக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சா நம்ம வாழ்க்கையை நம்மளோட தேவைகளை பூர்த்தி அன்றைக்கி இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செஞ்சு அந்த இடத்த நம்மளால் தற்காத்து தகவமைச்சு நம்மளால் வாழ முடியும். கிராமங்கள் போக்கில் எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஏற்ற வகையில் வாழ்ந்துட்டு போக முடியும். இது ஒரு மென்மையான போக்காக இருக்கும். உடலுக்கும் மனதுக்கும் எந்த ஒரு வகையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. நகரங்களில் தூய நீர் கிடைக்காது, தூய உணவு கிடைக்காது, தூய காற்று கிடையாது. நஞ்சில்லாத உணவு கிராமங்களே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. நகரங்களில்
பெரும்பாலும் பொருள் செலவு செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. கிராமங்களில் இன்றைக்கி அதை பற்றின அறிவு தேடல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மள மாதிரி இருக்க விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களால கிடைக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. நகரமயமாதலுக்கு எதிராக நம்ம எதையும் சொல்ல வரல. நகரமயமாதலில் இந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது. இந்த சிக்கலோடு தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். என்ன தான் நம்ம நகரத்தில் போய் நம்ம பொருளிட்ட போனாலும் அதோட பின்புலம் நம்ம கிராமங்களை சார்ந்திருக்கிறது மட்டும்தான் சரியானதாக இருக்கும். நகரங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தொழில்நுட்பங்கள் சார்ந்த வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிராமங்கள் அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் சார்ந்த வளர்ச்சிகள்லாம் இருக்காது. கிராமங்கள் தேவைக்கேற்ற வகையில் உற்பத்தி சார்ந்த வளர்ச்சி தான் அந்த இடத்துல இருக்கும். இன்றைக்கி நகரமயமாதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, கிராமங்களில் மக்களுடைய அடர்வு குறையுது. அதையும் தாண்டி கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுது. விவசாய வேலைகளாக இருக்கட்டும், மற்ற இதர பணிகள் செய்கிறதுக்கு கூட ஆள் பற்றாக்குறை பெருமளவில் இருக்குது. நகரங்களில் வேலையே இல்லை அப்படின்னாலும் வேலைகளை உற்பத்தி செஞ்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அங்கே போனால் ஏதோ ஒரு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கு ஏற்பட்டதுனால மக்கள் செறிவான இடத்தை நோக்கி நகர்றதுனால நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய நல்ல உணவு, காற்று இதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு அங்கே போயிட்டோம். திரும்ப அங்கே போய் நம்ம உடல்லாம் பாதிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம பெருமளவில் பொருள்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இங்கே இருந்தோம், இது நமக்கு சரியான போக்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லி மரபு வழிப்பட்டவர்கள் ஊர் திரும்பும் பொழுது அதெல்லாம் சொல்லுவாங்க. நகரத்தின் வாழ்க்கை நரகத்தை போன்றது. ஊர் திரும்பி வருவவங்களாம் அங்கே பெருமளவு பொருள் சேர்த்துட்டு அவங்களுக்கு நிறைவை தேடி திரும்ப கிராமங்கள் நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் நகரமயமாதல் அவசியம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டு அதை நிறைய நம்ம இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து நகரமயமாதலிருந்து மீண்டு தன்னோட வாழ்க்கை சூழலை கிராமங்கள் நோக்கி அமைச்சுக்கிட்டதை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி எல்லாரையும் வாங்க அப்படிங்கிறதுக்கான வற்புறுத்தி நம்ம இந்த பதிவு கொடுக்க விரும்பலை. நம்ம எந்த அளவு நம்ம வளர்ந்துக்கிட்டே போனாலும் நம்மளோட வளர்ச்சியோட அடிப்படை பின்புலம் வந்து கிராமத்தை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம நுகர்வு கிராமத்தை நோக்கி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கிராமங்கள் நோக்கி நம்ம பார்வை இருந்துச்சுன்னா நம்மளோட செயல்பாடுகள்லாம் கிராமங்கள் நோக்கி இருக்கும். அப்போது நகரத்தை நோக்கி நகரத்தில் நம்ம வளர்ந்தாலும் கிராமங்கள் நோக்கி நம்மளோட கவனங்கள் இருக்குது, நம்ம செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்றைக்கு ஒரு கட்டத்தில் கிராமங்களோட நல்ல ஒரு சூழலோடு பொருந்தி வாழ்கிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி.